السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. यकीनन मोमिन कामयाब हो गए. நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றனர். அவர்கள் தங்கள் தொழுகைகளில் பணிவுடன் உள்ளனர். இந்த வசனங்களில் முதல் வசனத்தில் அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று கூறி நம்பிக்கையாளர்களின் வெற்றி தொடர்பான உறுதியான நற்செய்தியை வழங்கியுள்ளான். ஆனால் அந்த நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தொடர்பாக அடுத்து வரும் வசனங்களில் அது பற்றிய நிபந்தனைகள் விளக்கி கூறப்பட்டுள்ளன. இந்த நிபந்தனைகளுக்கேற்ப வாழ்கின்ற நம்பிக்கையாளர்களே வெற்றி பெறுபவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளில் அல்லது ஒரு நம்பிக்கையாளர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் முதலாவது தனி சிறப்புமிக்க பண்பாக அல்லது நிலைமையாக ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் அவர்கள் தங்கள் தொழுகைகளில் பணிவை வெளிப்படுத்துவர் என்று கூறப்பட்டுள்ளது. காஷிஹ் என்ற சொல்லிற்கு தொழுகைகளில் அழுது மன்றாடுபவர் என்று பொதுவாக பொருள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இதற்கு வேறு பொருள்களும் உள்ளன. இந்த எல்லா பொருள்களும் பூர்த்தியாகாத வரை ஒரு நம்பிக்கையாளருக்குரிய உண்மையான தரத்தின் நிலை உருவாக முடியாது. அகராதி பொருள்களின் அடிப்படையில் இதற்கு அளவு கடந்த பணிவை கடைபிடிப்பது, தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்வது, தனது நஃப்ஸை அழித்து விடுவது, தாழ்மை குணத்தை மேற்கொள்வது, தன்னைத்தானே குறைந்த நிலையில் உள்ளவராக ஆக்க முயற்சி செய்வது, பார்வையை கீழ்நோக்கி வைப்பது, குரலை மெல்லியதாக வைப்பது மற்றும் குரலை தாழ்த்திக் கொள்வது ஆகிய பொருள்கள் இதற்கு இருக்கின்றன. பாருங்கள், இந்த ஒரு சொல்லில் ஒரு உண்மையான மூமினின் தொழுகை மற்றும் இறைவணக்கம் தொடர்பாக எத்தகைய விரிவான வரைபடம் தரப்பட்டுள்ளது. எந்த மனிதன் இறைவனுக்கு முன்னால் தனது இறை வணக்கத்தின் இந்த தரத்தை பெறுவதற்காக குனிந்து விடுவானோ,
தனது பணிவை அதன் இறுதி எல்லை வரை எட்டும்படி செய்வானோ, தனது நப்சை இறைவனது திருப்தியை பெறுவதற்காக அழித்து விடுபவனாக இருப்பானோ, மற்றும் இங்கு கூறப்பட்டுள்ள ஏனைய சிறப்பான விஷயங்களையும் பின்பற்றி நடப்பானோ, பிறகு ஒரு பக்கம் அவன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதுடன் மறுபக்கம் நான் இறைவனுக்குரிய உரிமையை செலுத்துவதுடன் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப படைப்பினங்களுக்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டும் என்பதன் பக்கம் அவன் கவனம் செலுத்துவான். பிறகு அவனது இந்த தொழுகைகள் அவனது உலக விவகாரங்களையும் சரி செய்யக்கூடியவையாக ஆகிவிடும். பிறகு அப்படிப்பட்ட மனிதன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதற்கேற்ப बदतर बनो हर एक से अपने ख्याल में शायद के इससे दहल हो दारुल विसाल में, அதாவது தனது எண்ணத்தில் எல்லோரையும் விட உங்களை மோசமானவராக கருதிக் கொள்ளுங்கள், ஒருவேளை இதன் மூலமாக இறை சந்திப்பு கிடைத்து விடலாம் என்ற கவிதையின் வடிவமாக ஆகுவதற்கு அவர் முயற்சி செய்வார். இவ்வாறு ஆகுவதற்கு முயற்சி செய்தவாறு தனது தற்பெருமை மற்றும் தன்னை பெரிதாக காட்டுகின்ற விஷயங்களிலிருந்தும் விடுபட முயற்சி செய்தவாறு தனது உலக விவகாரங்களையும் சரி செய்து கொள்வார் அல்லது சரி செய்ய முயற்சி செய்வார். வெட்கத்தின் காரணமாக தனது பார்வையை கீழ்நோக்கி வைத்தவாறு வெறும் தொழுகையின் நிலைமையின் போது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வின் பல சந்தர்ப்பங்களிலும் அதை கடைபிடித்து சமுதாயத்தில் நிலவும் எண்ணற்ற தீமைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள அவர் முயற்சி செய்வார். தனது குரலை தாழ்த்திக் கொள்பவர் எங்கு இறைவணக்கம் தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்வாரோ அங்கு அவர் அன்றாட வாழ்வில் உள்ள விவகாரங்களிலும் கூட கூச்சலிடுவதிலிருந்தும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பார் அல்லது பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்வார். அன்றாட வாழ்வுடன் தொடர்புள்ள பல தீமைகளையும் தனது தொழுகைகள் மற்றும் இறைவணக்கத்தின் காரணமாக ஒரு நம்பிக்கையாளர் அழித்து விடுகின்றார். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், அத்தகைய தொழுகைகளையும் அத்தகைய தாக்கத்தை தங்கள் மீது நிலைநாட்டுகின்ற மக்களுமே வெற்றி பெறுகின்றனர். மொழியாக்கத்தில் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர் என்று நான் மொழியாக்கம் செய்துள்ளேன். ஆனால் இந்த வெற்றி மிகவும் விரிவானதாகும். இந்த வெற்றியை எவ்வாறு அவர்கள் பெற்றனர்? அகராதி அடிப்படையில் அவர்களுக்கு எளிதான நிலை ஏற்படுவது, விரிவான நிலை ஏற்படுவது, நட்பாக்கியம் கிடைப்பது, விருப்பங்கள் நிறைவேறுவது, பாதுகாப்பு கிடைப்பது, நல்ல நிலைமையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருப்பது, வாழ்வின் அருட்கொடைகள் கிடைப்பது ஆகிய பொருள்கள் உள்ளன. நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் எந்தெந்த வகைகளிலெல்லாம் பயன் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர்? அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அந்த நன்மைகளை செய்தனர். அல்லது அல்லாஹ் அவர்கள் மீது எவ்வாறெல்லாம் அருள் செய்கின்றான் என்பன போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும். இந்த அருள்களை பெறுவதற்கு ஒரு நம்பிக்கையாளருக்கு முதலாவது படித்தரமாக மற்றும் மிக முக்கியமான படித்தரமாக தொழுகைகளில் பணிவை மேற்கொள்வதை இறைவன் வைத்துள்ளான். இந்த விஷயங்களை பெறுவதற்கு இறைவணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் வைத்துள்ளான். உலகவாதிகள் கூட சில நேரங்களில் பணிவை காட்டுகின்றனர். மேலும் அழுது மன்றாடுவதை பொறுத்தவரை சில உலகவாதிகள் சிறு சிறு விஷயங்களுக்காக எந்த அளவு அழுது மன்றாடுகின்றனர் என்றால் அதை பார்க்கின்ற மனிதன் வியப்படைகின்றான். எங்கு அவர்களது உலக பலன்கள் பாதிக்கப்படுகின்றதோ அங்கு அவற்றை பெறுவதற்காக மிகவும் இழிவானவர்களாக அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்வதற்கும் தயாராகி விடுகின்றனர். அல்லது அவர்களில் சிலர் தற்காலிகமாக தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். சூழ்நிலைகளை பார்த்து
மற்றும் சில மக்களின் நிலைமைகளை பார்த்து நமக்கு கருணையும் உருவாகிவிடுகின்றது. அவர்களின் வேதனை நிறைந்த நிலைமையை பார்த்து மிகுதியான உணர்வுக்கு ஆளாகிவிட வேண்டியது வருகின்றது. ஆனால் இவையெல்லாம் அவர்களது சுய பலன்களை பெறுவதற்காகவே இருக்கின்றது, அல்லது உலகிற்கு காட்டுவதற்காக இருக்கின்றது, அல்லது ஒரு தற்காலிக மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படும் உணர்வின் அடிப்படையில் அவர்களின் இந்த நிலை இருக்கின்றது. இவையெல்லாம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக இருப்பதில்லை. இறைவனது திருப்தியை பெறக்கூடியவர்கள் இத்தகைய வெளிப்படையான விஷயங்களிலிருந்தும் வெகு தொலைவில் இருப்பர். உலகவாதிகளின் உணர்வுகள் தொடர்பாகவும் அல்லது தற்காலிகமாகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உணர்வை வெளிப்படுத்தியவாறு அழுது மன்றாடுதலை வெளிப்படுத்துபவர் தொடர்பாகவும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், இத்தகைய பல ஃபக்கீர்மார்களையும் நான் எனது கண்களால் கண்டுள்ளேன். அவர்களை போன்ற வேறு சில மக்களையும் நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு உருக்கமான கவிதை பாடப்படும் போது, அல்லது வேதனை நிறைந்த காட்சியை பார்க்கும் போது, அல்லது மிகவும் வேதனை நிறைந்த கதையை கேட்கும் போது எவ்வளவு விரைவாக அவரிடமிருந்து கண்ணீர் துளிகள் விழுகின்றன என்றால், சில மேகங்கள் எந்த அளவு விரைவாக பெரும் பெரும் துளிகளை பொழிகின்றனவென்றால், இரவில் வெளியில் தூங்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தங்களது படுக்கைகளை ஈரமாகாமல் சுருட்டி கொண்டு போவதற்குரிய நேரத்தை கூட அது அவர்களுக்கு வழங்குவதில்லை. அதாவது எவ்வாறு மழை ஒரு நொடியில் வந்து விடுகின்றதோ அவ்வாறே இவர்களது கண்ணீரும் உடனடியாக வந்து விடுகின்றது. ஆனால் நான் சுயமாக சாட்சி கூறுகின்றேன், இத்தகைய நபர்களை மிக பெரும் சூழ்ச்சிக்காரராகவும் உலகவாதிகளை விட முன்னேறி செல்பவராகவும் நான் கண்டுள்ளேன். இவர்களில் சிலரை மிக தீய இயல்பை உடையவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் எல்லா வகையிலும் தீய வாழ்க்கை நடத்துபவர்களாகவும் நான் கண்டுள்ளேன். அவர்களது கண்ணீர் வடிக்கும் பழக்கத்தையும் அவர்கள் காட்டுகின்ற பணிவு உருக்கம் ஆகியவற்றை பார்த்து எந்த ஒரு சபையிலும் இத்தகைய பணிவையும் உருக்கத்தையும் வெளிப்படுத்துவதில் எனக்கு வெறுப்பு ஏற்படுகின்றது. சில காட்சிகளை பார்த்து சிறிதும் தாமதமின்றி கண்ணீர் வடிக்கின்ற அத்தகைய மக்களும் இருக்கின்றனர். ஆனால் இது ஒரு தற்காலிக உணர்வாக இருக்கின்றது. எங்கு தங்களது சுய பலன்கள் இருக்குமோ அங்கு இதுபோன்ற நிலை உருவாகாது. தனக்கு எந்த பயனும் இல்லை என்றால் இதுபோன்ற நிலை உருவாகும். ஆனால் எங்கு தனக்கு பலன் கிடைக்குமோ அங்கு அதற்காக அவர் அநீதியும் கூட இழைப்பார். ஒருபோதும் அவரிடம் கருணை உருவாகாது. அல்லது இறைவனுக்கு விருப்பமில்லாத வேறு பல தீமைகள் அவரிடம் உருவாகிவிடும். அவர்களது தொழுகைகளும் இறை வணக்கங்களும் பிறருக்கு காட்டுவதற்காகவே இருக்கும். இத்தகைய நிலை இருந்தால் பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற நம்பிக்கையாளர்களில் ஒருவராக எவ்வாறு இருக்க முடியும்? ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு பெரியவர் தொடர்பான சம்பவத்தை கூறி வந்தார்கள். அந்த பெரியவர் பல வருடங்களாக ஒரு பள்ளிவாசலில் மக்கள் தம்மை புகழ வேண்டும் என்பதற்காக முறையாக தமது தொழுகைகளை நிறைவேற்றி வந்தார். ஆனால் இறைவன் அவர் கடந்த காலத்தில் செய்த ஏதோ ஒரு நன்மையின் காரணமாக அவர் தொடர்பாக மக்களது உள்ளங்களில் இந்த விஷயத்தை போட்டான். அந்த எல்லா மக்களும் அவரை நயவஞ்சகர் என்று கூற ஆரம்பித்தனர். மக்கள் அவரை புகழ வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. ஆனால் மக்களோ அவரை நயவஞ்சகர் என்று கூறினர். இறுதியில் ஒரு நாள் அந்த பெரியவருக்கு இவ்வாறான ஒரு எண்ணம் தோன்றியது. எனது வாழ்நாளின் பெரும்பகுதி கழிந்துவிட்டது, ஆனால் எவரும் என்னை நல்லவர் என்று கூறவில்லை. நான் இறைவனுக்காக தொழுதிருந்தால் இறைவன் என்னிடம் திருப்தி அடைந்திருப்பானே என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் எந்த அளவுக்கு வலுவாக வந்தது என்றால், அதே சமயத்தில் அவர் காட்டிற்கு சென்று விட்டார். அழுதார், துவாக்கள் செய்தார், பாவ மன்னிப்பு கோரினார்.
இறைவா, நான் இப்போது உனது திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இறைவணக்கத்தில் ஈடுபடுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அவர் திரும்பி வந்த சமயத்தில் இந்த நபரோ மிகவும் நல்லவர், ஆனால் மக்கள் ஏன் அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளனர் என்பது தெரியவில்லை என்ற விஷயத்தை அல்லாஹ் மக்களது உள்ளங்களில் போட்டான். அப்போது சிறியவர்களும் முதியவர்களும் அவரை புகழ ஆரம்பித்தனர். இந்த பெரியவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். இறைவா, நான் ஒரு நாள் மட்டும்தான் உனது திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொழுதேன். அதன் விளைவாக மக்கள் என்னை புகழ ஆரம்பித்து விட்டனர் என்று கூறினார். இப்போது பாருங்கள், அவருக்கு உணர்வு ஏற்பட்ட உடனேயே இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அதற்கேற்ப அவர் தமது இறை வணக்கங்களை வடிவமைத்துக் கொண்டார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரிடத்தில் திருப்தி அடைந்தான். ஏனென்றால் கலப்பற்ற மன தூய்மையுடன் இறைவணக்கத்தை அவர் இறைவனுக்காக செய்தார். இப்போது மக்கள் அவரை புகழ வேண்டும் என்ற எந்த எண்ணமும் அவரது உள்ளத்தில் இருக்கவில்லை. அவ்வாறிருந்தும் கூட மக்கள் தன்னை பற்றி என்ன கூற வேண்டும் என்று முதலில் அவர் விரும்பியிருந்தாரோ அவற்றையே மக்கள் இப்போது அவர் தொடர்பாக கூறினர். மக்கள் அவரை புகழத் தொடங்கினர். முதலில் அந்த விருப்பம் அவரிடம் இருந்தும் கூட அவருக்கு அதில் வெற்றி கிடைக்கவில்லை. இப்போது முற்றிலும் அதற்கு எதிரான நிலைமை ஏற்பட்டது. மக்கள் அவரை புகழ ஆரம்பித்து விட்டனர். இரண்டாவதாக இதில் தெரிய வருகின்ற இன்னொரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சிலர் கடந்த காலத்தில் செய்த பழைய நன்மைகளுக்கு மதிப்பளித்தவாறு ஒருவரது சீர்திருத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்து விடுகின்றான். அல்லாஹ்விற்கு ஒருவரது கடந்த கால நன்மை விருப்பமாக இருக்கின்றது என்பதன் பொருள், அந்த நன்மையின் காரணமாக மக்கள் அவரை பற்றி கூறுவதை கேட்டு அவரிடம் உணர்வு ஏற்படுகின்றது. மக்கள் அவரை நயவஞ்சகர் என்று கூறியது அவரது சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. இது தானாக ஒன்றும் நடந்துவிடவில்லை. மாறாக நான் ஏற்கனவே கூறியிருந்ததை போன்று கடந்த காலத்தில் அவர் செய்த ஏதோ ஒரு நன்மை இறைவனுக்கு பிடித்திருந்தது. அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு எத்தகைய ஏற்பாட்டை செய்தான் என்றால், அவரது இறைவணக்கம் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக செய்யப்பட்டதாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தாமே அவரை சீர்திருத்த விரும்பி இருந்ததால் மக்கள் அவரை பற்றி கூறியதை கேட்டு அவரிடம் உணர்வு உருவாகியது. ஆனால் மக்களது உள்ளங்களில் இவர் முனாஃபிக் என்பதைத்தான் முதலில் அல்லாஹ் போட்டிருந்தான். மாறாக முதலில் மக்கள் அவரை புகழ்ந்து அதன் காரணமாக தவறான முறையில் அவரிடம் சுயநலத்தின் பழக்கம் வந்துவிடுவதையும் அதன் காரணமாக மேலும் அவர் பாவத்தில் மூழ்குவதையும் இறைவன் விரும்பவில்லை. அல்லாஹ் அவரது ஏதாவது ஒரு கடந்த கால நன்மையின் காரணமாக அவரிடம் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினான். அதன் காரணமாக அவருடைய சீர்திருத்தத்திற்கான வழிவகைகளை அல்லாஹ் உருவாக்கிவிட்டான். மேலும் வெற்றி பெற்றவர்களில் அவரை சேர்த்து விட்டான். கடந்த காலங்களில் செய்த சில நன்மைகள், பிறகு அவர் செய்த தவறுகள், பாவங்கள் ஆகியவை இருந்தும் கூட ஒரு மனிதனை தீய முடிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதன் காரணமாக மனிதன் வெற்றி பெற்றவர்களில் ஒருவராக ஆக முடிகின்றது. இது அல்லாஹ்வின் ரஹ்மானியத் என்ற பண்பை சார்ந்து இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவரை சீர்திருத்த விரும்பினால் இவ்வாறும் அவரை சீர்திருத்துகின்றான். ஆனால் அல்லாஹ் இங்கு நிச்சயமாக வெற்றி பற்றிய உத்தரவாதத்தை எந்த நம்பிக்கையாளர்களுக்கு தந்துள்ளான் என்றால், அவர்கள் இறைவனின் ரஹீம் என்ற பண்பிலிருந்தும் அருள்களை பெற முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றனர். அதன் முதல் நிபந்தனை தொழுகைகளிலும் இறைவணக்கங்களிலும் பணிவை கடைபிடிப்பதாகும். கலப்பற்ற மன தூய்மையுடன் இறைவனுக்காக இந்த பணிவை மேற்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை விளக்கியவாறு, நம்பிக்கையாளரின் இந்த நிலையை மனித பிறப்பின் பல்வேறு காலகட்டங்களுடன் ஒப்பிட்டு கூறியவாறு விளக்கி கூறியுள்ளார்கள். அதன் முதல் பகுதியை மட்டும், அதாவது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகைகளில் பணிவுடன் உள்ளனர் என்பதை நான் இப்போது விளக்குகின்றேன். இறைவனுடைய ரஹீம் என்ற பண்புடன் மனிதன் ஒன்றி இருக்க முயற்சி செய்யாதவரை அல்லது அதை பெறாதவரை அவனது எந்த ஒரு நன்மையும் நன்மையாக இருக்க முடியாது. அவ்வாறே எந்த ஒரு இறைவணக்கமும் அதன் நிரந்தர அடித்தளத்துடன் இறைவணக்கமாக இருக்க முடியாது என்ற விஷயத்தை அது விளக்குகிறது. அவர் தன்னுடைய இறைவணக்கத்தை இறைவனுடன் ஒன்று இருப்பதற்கான ஒரு வழி மட்டும் என்றுதான் கருத வேண்டும்.
மேலும் அது இறைவனின் அருளால்தான் நடைபெறும் என்றும் கருத வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நம்பிக்கையாளரின் ஆன்மீக பிறப்பின் முதல் தகுதியானது தொழுகைகளிலும் இறைவனை நினைவு கூறுவதிலும் ஒரு நம்பிக்கையாளருக்கு கிடைக்கின்ற பணிவும் உருக்கமும் வேதனையும் ஆகும். உருக்கம், பணிவு, தாழ்மை குணம், ஆன்மாவின் பணிவு, துடிப்பு, தவிப்பு, வெப்பம் ஆகியவற்றை இவ்விஷயத்தில் அவர் தன்னிடம் உருவாக்க வேண்டும். ஒரு அச்சத்தின் நிலைமையை தன் மீது ஏற்படுத்திக் கொண்டு கண்ணியமிக்க, கம்பீரமிக்க இறைவனின் பக்கம் தனது உள்ளத்தை குனிய வைக்க வேண்டும். இதுவே கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. எவர்கள் தங்களது தொழுகைகளிலும் இறைவனை நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும், அதாவது தொழுகையில் மட்டுமின்றி இறைவனை எப்போது நினைவு கூர்ந்தாலும் அதில் அவர்கள் பணிவையும் உருக்கத்தையும் கடைபிடிப்பர். உருக்கமும் வேதனையும் தவிப்பும் அவர்களிடம் இருக்கும். அத்துடன் உள்ளத்து உணர்வுடன் அவர்கள் தமது இறைவனது நினைவில் மூழ்கி இருப்பர். எனவே தொழுகைகளில் பணிவையும் உருக்கத்தையும் கடைபிடிப்பவர் மற்ற வகையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும் இதே நிலையைத்தான் தன் மீது எப்போதும் வைத்திருப்பர். அது தொழுகையில் அவரிடம் இருந்த அதே நிலையாகத்தான் இருக்கும். குஷு என்ற சொல்லிற்கு அகராதி பொருளை நான் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை நினைவு கூறுகின்ற எல்லா வகையிலும் அவர்கள் பணிவை மேற்கொள்வர் என்று கூறுகின்றார்கள். எல்லா வகையிலும் இறைவனை நினைவு கூறுவது என்பதில் மனிதன் நடந்து செல்லும் போது கூட இறைவனை நினைவு கூறுவது அடங்கும். எல்லா நிலையிலும் இறைவனை நினைவு கூறும் போது அது அன்றாட வாழ்வில் உள்ள விவகாரங்களாக இருந்தாலும் சரி, இறைவனது நினைவை முன்னிறுத்தியவாறு அவனது கட்டளைகளை நினைவு கூர்ந்து பணிவு மற்றும் அச்சத்தின் நிலைமையை தன்னிடம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர்கள் திருக்குர்ஆனை சிந்திக்கின்றார்களோ அவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகைகளில் பணிவையும் உருக்கத்தையும் கடைபிடிக்கின்ற அந்த நிலையானது ஆன்மீக பிறப்பிற்கான ஒரு விந்து துளியாகும். மேலும் விந்து துளியில் ஆன்மீகமான முறையில் முழுமை பெற்ற மனிதனுக்குரிய எல்லா ஆற்றல்களும் பண்புகளும் எல்லா வடிவங்களும் மறைந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இதில் மனித பிறப்பின் பல்வேறு காலகட்டங்களுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளதற்கு உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. எவ்வாறு விந்து துளி கருப்பையை சென்றடைந்த பிறகு குழந்தை உருவாகி பிறக்கின்றதோ, பிறகு எவ்வாறு எல்லா சிறப்பம்சங்களையும் கொண்ட முழுமை பெற்ற மனிதன் பிறக்கின்றானோ, அவ்வாறே பணிவு ஆன்மீக முன்னேற்றத்தின் படித்தரங்களை கடக்க வைக்கின்றது. பிறகு ஆன்மீகமான முறையில் மனிதனை அது முழுமைப்படுத்துகின்றது. பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், கருப்பையுடன் தொடர்பு ஏற்படாத வரை எவ்வாறு விந்து துளி ஆபத்தில் இருக்கின்றதோ, அதாவது கருப்பைக்குள் அது செல்லாத வரை அது எவ்வாறு வீணாகிவிடும் அபாயத்தில் இருக்கின்றதோ, ஏனென்றால் கருப்பைக்குள் சென்ற பிறகுதான் இறைவனின் இயற்கை சட்டத்திற்கேற்ப அதன் வளர்ச்சி இருக்கும். அவ்வாறே ஆன்மீக பிறப்பின் முதல் நிலையானது, அதாவது பணிவின் நிலையானது ரஹீமாக இருக்கும் இறைவனுடன் அதற்கு தொடர்பு ஏற்படாத வரை அது அபாயத்தை விட்டும் வெளியில் இல்லை. எதுவரை இறைவனது அருள் மனிதனின் எந்த செயலுடனும் தொடர்பில்லாமல் வெளிப்படுகின்றதோ அது இறைவனின் ரஹ்மான் என்ற பண்பில் இருந்து வெளிப்படுவதாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, வானம் பூமி போன்ற எவற்றையெல்லாம் இறைவன் மனிதனுக்காக உருவாக்கி இருக்கின்றானோ மற்றும் மனிதனை உருவாக்கினானோ இவையெல்லாம் ரஹ்மான் என்ற அவனின் பண்பின் மூலமாக தோன்றின. ஆனால் ஏதாவது ஒரு அருள் ஒருவரது செயல், இறைவணக்கம், முயற்சி, பயிற்சி ஆகியவற்றிற்கு பகரமாக வழங்கப்பட்டிருந்தால் அது இறைவனின் ரஹீம் என்ற பண்பின் அருளாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது அல்லாஹ்வின் நடைமுறைதான். ஆதமின் சந்ததிகளுக்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
இதே அல்லாஹ்வின் நடைமுறைதான் ஆதமின் சந்ததிகளுக்காக நீடித்திருக்கின்றது. ஒரு மனிதன் தொழுகையிலும் இறைவனை நினைவு கூறுவதிலும் பணிவை மேற்கொள்ளும் போது தன்னை இறைவனின் ரஹீம் என்ற பண்பிலிருந்தும் பலன் பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆக்கிக் கொள்கிறார். எனவே விந்து துளிக்கும் ஆன்மீக பிறப்பின் முதல் நிலையான பணிவிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், விந்து துளியானது கருப்பை அதை ஈர்க்க வேண்டும் என்ற தேவையுடையதாக இருக்கின்றது. அவ்வாறே தொழுகைகளில் உள்ள பணிவு இறைவனின் பண்பாகிய ரஹீம் அதை ஈர்க்க வேண்டும் என்ற தேவையுடையதாக இருக்கின்றது. எவ்வாறு விந்து துளியை கருப்பை தனக்குள் ஈர்ப்பதற்கு முன்னரே அது வீணாகிவிடும் சாத்தியம் இருக்கின்றதோ, அவ்வாறு ஆன்மீக பிறப்பின் முதல் நிலைக்கு, அதாவது பணிவின் நிலைக்கு அது இறைவனின் ரஹீம் என்ற பண்புடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்னதாகவே அழிந்து போய்விடுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. எனவே வெளிக்காட்டுதலுக்காக செய்யப்படும் செயல்கள் அல்லாஹ்விடம் ரஹீமாக இருக்கும் இறைவனுடன் அவற்றிற்கு தொடர்பு ஏற்படுவதற்கு முன்னரே அழிந்து விடுகின்றன. பல மக்களும் தங்களது ஆரம்ப நிலையில் தொழுகைகளில் அழுகின்றனர், ஆன்மீக இன்பத்தில் மூழ்கி விடுகின்றனர், முழக்கங்களை இடுகின்றனர். இறைவன் மீதுள்ள அன்பில் பல்வேறு விதமான பைத்தியக்கார நிலைமையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர், பல்வேறு வகையான பேரன்பின் நிலைமையை காட்டுகின்றனர். ஆனால் அவற்றிற்கு அந்த அருள் புரிகின்ற ரஹீம் என்ற பெயரையுடைய இறைவனுடன் தொடர்பு ஏற்படுவதில்லை. இவர்கள் எல்லாம் செய்கின்றனர், ஆனால் ரஹீமுடன் ஏற்பட வேண்டிய தொடர்பு ஏற்படுவதில்லை. அவனது குறிப்பான தோற்றம் மூலம் அவன் பக்கம் அவை ஈர்க்கப்படுவதில்லை. இதன் காரணமாக அவர்களது எல்லா பணிவும் உருக்கமும் வேதனையும் அடித்தளமற்றவையாக ஆகிவிடுகின்றன. சில நேரங்களில் அவர்களது பாதங்கள் தடுமாறி விடுகின்றன. இதன் காரணமாக முன்னர் இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமையை அவர்கள் அடைகின்றனர். நபிமாரிடம் பையஸ் செய்த பிறகு முர்த்ததாகி விடுகின்ற பல மக்களும் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலும் இவ்வாறான சிலர் இருந்தனர். டாக்டர் அப்துல் ஹக்கீம் என்பவரை பற்றியும் இவ்வாறே கூறப்படுகின்றது. எல்லாம் இருந்தும் கூட, பல நன்மைகளை செய்தும் கூட தடுமாறி விழுந்தபோது முற்றிலும் மார்க்கத்தை விட்டே அவர் சென்று விட்டார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது வியக்கத்தக்க உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒப்புமையாகும். பௌதீக பிறப்பின் முதல் நிலையிலும் எதுவரை கருப்பையின் ஈர்ப்பானது வழிகாட்டாத வரை விந்து துளி ஒன்றுமற்றதாக இருக்கின்றதோ, அவ்வாறே பணிவு ஆன்மீக பிறப்பின் முதல் நிலையாக இருக்கின்றது. எதுவரை ரஹீமாக இருக்கும் இறைவனின் ஈர்ப்பானது வழிகாட்டாதோ, அதுவரை அந்த பணிவின் நிலை ஒன்றுமற்றதாகும். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து அவன் வரை சென்றடைந்து ரஹீமாக இருக்கும் இறைவனுடன் தொடர்பு ஏற்பட்டால்தான் அந்த பணிவு வெற்றி பெறும், அல்லது அது வெளிப்படையான அழுகையாக மட்டுமே இருக்கும். சிலர், நாங்கள் மிகவும் மன்றாடினோம், மிகவும் அழுதோம், ஆனால் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களது நிலைமைகளை ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது மற்ற விஷயங்களும் அவர்களிடம் நிறைவேறி இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவேதான் இத்தகைய ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் தமது வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியில் இறைவனை நினைவு கூறுவதிலும் தொழுகைகளிலும் பணிவின் நிலையை கடைபிடிப்பதன் மூலம் இன்பத்தை அடைந்திருப்பர். அதனால் அவர்கள் அழுதனர். ஆனால் பிறகு எத்தகைய சாபம் அவர்களை பற்றிக் கொண்டது என்றால், அவர்கள் மன இச்சைகளுடன் தொடர்புடைய விஷயங்களில் வீழ்ந்து விட்டனர். உலக விருப்பங்களின் உணர்வின் காரணமாக அவர்கள் அந்த எல்லா நிலைமைகளையும் தொலைத்து விட்டனர். இது மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். பெரும்பாலும் அந்த பணிவின் நிலையானது ரஹீம் என்ற பண்புடன் தொடர்பை ஏற்படுவதற்கு முன்னதாகவே வீணாகி விடுகின்றது. ரஹீமாக இருக்கின்ற இறைவனின் ஈர்க்கும் தன்மையானது அதில் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு முன்னதாகவே அந்த நிலைமை அழிந்து நாசமாகி விடுகின்றது. எனவே எவரும் எனது இறைவணக்கமானது பணிவின் உயர்வான தரத்தை அடைந்து விட்டது என்று வாதம் செய்ய முடியாது. குஷு, அதாவது பணிவு, அதற்கு என்னென்ன பொருள்களை நான் விளக்கி கூறியிருந்தேனோ அந்த எல்லா அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த எல்லா அம்சங்களும் பணிவுடனும் தாழ்மை குணத்துடனும் செயல்படுத்தப்பட்டால் தான் இறைவனின் ரஹீம் என்ற பண்பு அதற்கு கனிகளை வழங்கும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த உதாரணத்தின் மூலம் ரஹீமாக இருக்கக்கூடிய இறைவனின் ரஹீமியத் என்ற பண்பு எப்போது மனிதருடன் தொடர்பை ஏற்படுத்தி
அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கனிகளை வழங்கும் என்று எவரும் கூற முடியாது. எனவே தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியமானதாகும். எவ்வாறு வெளிப்படையான முறையில் எப்போது கருத்தரிக்கின்றது, எப்போது குழந்தை பிறக்கும் என்பது நமக்கு தெரியாதோ, அவ்வாறே ஒரு விந்து துளி கருப்பைக்குள் சென்ற பிறகும் அதில் எவ்வாறு சில குறைபாடுகள் உருவாகி விடுகின்றதோ, பள்ளிவாசலுக்கு போன் கொண்டு வந்திருப்பவர்கள் அதை அணைத்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும். இது என்னுடைய விளக்கமாகும். அதாவது கருப்பைக்குள் சென்ற பிறகும் கூட எவ்வாறு விந்து துளியில் சில குறைகள் வந்து விடுகின்றதோ, அவ்வாறு மனிதன் ஒருமுறை மேற்கொண்ட பணிவானது அவனுக்கு கனிகளை வழங்கினாலும் கூட பிறகு அதில் சில குறைகள் ஏற்பட்டு விடுகின்றன. தனது பெருமை அதில் வந்து விடுகின்றது. நைமார்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை விட்டுவிட்டு செல்பவர்களின் நிலையும் இவ்வாறே இருக்கின்றது. அகங்காரம்தான் அவர்களை அந்த நன்மைகளிலிருந்து அகற்றி விடுகின்றது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றவரை அல்லாஹ்வுடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. எங்கு அவர்கள் இறை தூதர்களுடன் உள்ள தங்களது தொடர்பை விட்டுவிட்டார்களோ அங்கு அவர்கள் இழிவு மற்றும் வழிகேட்டின் கிணறில் சென்று விழுந்துவிட்டனர். எனவே எப்போதும் இறைவன் மீது உள்ள அச்சம் கண்முன் இருக்க வேண்டும். இறைவனது ரஹீம் என்ற பண்பிலிருந்தும் பலன் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவனது அருள்களை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சில முயற்சிகள் செய்துவிட்டு அல்லது 1-2 துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லது சில உண்மையான கனவுகள் வந்துவிட்டால் அதில் பெருமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எங்குமே உங்களது ஒரு சில துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லது உங்களுக்கு ஒரு சில உண்மையான கனவுகள் வருவது ஆகியவை மட்டும் உங்களை வெற்றி பெற்றவருடன் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று கூறவில்லை. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுபவர்களும் வெற்றியை பெறுபவர்களும் தங்களது பணிவு மற்றும் தாழ்மை குணத்தின் இறுதி எல்லையை அடைந்த பிறகும் கூட, வீணான விஷயங்களிலிருந்து விலகி இருந்தும் கூட, அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்திருந்தும் கூட, தங்களது கற்புகளை பாதுகாத்து கொண்ட பிறகும் கூட, தங்களது உடன்படிக்கைகளை நிறைவேற்றிய பிறகும் கூட, தங்களது இறைவணக்கத்திற்குரிய உரிமையை செலுத்திய பிறகும் கூட, தங்களது தொழுகைகளுக்குரிய உரிமையை செலுத்திய பிறகும் கூட, தொழுகைகளை பாதுகாத்து வந்த பிறகும் கூட அவர்கள், இறைவா நீ எங்களை உனது அருளின் போர்வையால் மூடிவிடுவாயாக என்றே கூறுகின்றனர். அது இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். இறைவனுடைய ரஹீம் என்ற பண்பை ஈர்ப்பதற்காக மனிதன் தொடர்ந்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அல்லாஹ்வின் அருள்தான் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை வழங்குகின்றது. ரஹீமியத் என்ற அவனது பண்பை ஈர்ப்பதற்கான முயற்சி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கின்றது. பிறகு அல்லாஹ்வின் அருளின் காரணமாக மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். பிறகு அவனது முடிவு சிறந்ததாக இருக்கின்றது. எனவே இந்த கருத்தை ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் எப்போதும் கண்முன்னால் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்று கூறியதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நம்பிக்கையாளர்கள் இந்த பணிகளை செய்வர் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆனால் இந்த வெற்றியை தமது வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு அருளையும் தன்னுடைய எந்த ஒரு முயற்சியின் விளைவாக கருதவே கூடாது. ஒவ்வொரு முன்னேற்றம் கிடைத்த பிறகும் நான் எதுவுமே செய்யவில்லை என்றே கருத வேண்டும். இந்த தன்மை உருவாகிவிட்டால் முன்னேற்றம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவ்வாறு இல்லை என்றால் எவ்வாறு ஒரு விந்து துளி கருப்பைக்குள் சென்ற பிறகு முழுமையாக வளர்ச்சியடையாமல் சில வாரங்களுக்கு பிறகு வீணாகி வெளியேறி விடுகின்றதோ, அவ்வாறே நமது செயல்களும் அல்லாஹ்வின் அருள்களை தற்காலிகமாக ஈர்த்து கொண்ட பிறகு நமது ஏதாவது ஒரு தீய செயலின் காரணமாக அது பயனற்றதாக ஆகி வீணாகி விடலாம் அல்லது வீணாகி விடுகின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் நமது முடிவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அருள் மூலமாக அவனது ரஹீம் என்ற பண்பை ஈர்த்தவாறு நமது ஒவ்வொரு செயல் மூலமாகவும் எல்லா வகையிலும் முழுமை பெற்ற அந்த குழந்தை பிறக்க வேண்டும். இறைவணக்கத்தில் முன்னேற பணிவிலும் முன்னேறி செல்கின்ற அந்த மக்களில் ஒருவராக நாம் ஆக வேண்டும். தாழ்மை குணத்தை கடைபிடிப்பதிலும் முன்னேறுபவர்களாக நாம் ஆக வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறை வணக்கத்தில் உள்ள அழகையும் பணிவையும் உருக்கத்தையும் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவர்களே
நானும் சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் அருள் மூலமாகவே நுழைவேன் என்று கூறியிருக்கும் போது வேறு எவர்தான் தனது செயலால் சொர்க்கத்தில் நுழைந்துவிட முடியும் அல்லது இறைவனது திருப்தியை பெற முடியும்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எல்லா நன்மைகளும் இருந்த பிறகும் இறைவன் அவர்களுக்கு எல்லா விதமான உத்தரவாதம் வழங்கியிருந்தும் உலகை சீர்திருத்துவதற்காகவே அவர்கள் வந்தார்கள். அவரது செயல் போன்று வேறு எவரது செயலும் இருக்க முடியாது. அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் தங்களது பணிவையும் உருக்கத்தையும் எந்த அளவு அதிகமாக்கினார்கள் என்றால் அவர்களது நஃபில் தொழுகைகளில் அவர்களது கால்கள் வீங்கிவிட்ட உணர்வு கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அருள்களை ஈர்ப்பதற்காக தொடர்ந்து பணிவையும் அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தையும் ஒவ்வொருவரும் தங்கள் முன்னால் வைத்திருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு உண்மையான மூமினிடத்திலும் அவர் தொழுகையை ஆரம்பிக்கும் போதுள்ள நிலைமைக்கும் அதனை அவர் முடிக்கும் போதுள்ள நிலைமைக்கும் இடையில் ஒரு தெளிவான வித்தியாசம் தென்பட வேண்டும். தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவரிடம் ஏதாவது தற்பெருமை அகங்காரம் இருந்திருந்தாலும் கூட தொழுகையை முடிக்கும் போது அவரது உள்ளம் இப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்தும் தூய்மை அடைந்திருக்க வேண்டும். இவ்வாறே மற்ற இறை வணக்கங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு இறை வணக்கத்தின் முடிவும் அவரது அகங்காரத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் பணிவை கடைபிடிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். தங்கள் அன்றாட விவகாரங்களில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் நடந்து கொள்ளும் விதம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக உள்ளத்தில் பணிவின் நிலையை மேற்கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இறை வணக்கங்கள் நம்மை குனிய வைக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் ரஹீமியத் அதற்கு எப்போதும் வளர்ச்சியடையக்கூடிய புத்தம் புது கனிகளை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது நமது பலவீனத்தை நமக்கு சுட்டிக்காட்டியவாறு அது இறைவனது அருளை அதிகரிக்கக்கூடியதாக ஆகட்டுமாக. அல்லாஹ் நம்மை எப்போதும் இறைவனிடம் பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நமது ஒவ்வொரு நன்மையும் இறைவனின் பார்வையில் நன்மையாக இருந்தால் அது அவனது திருப்தி கிடைப்பதற்குரிய வழியாக ஆகட்டுமாக. நம்மில் ஒவ்வொருவரும் இறைவனது பார்வையில் வெற்றி பெற்றவர்களை சார்ந்தவர்களாக இருப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.